எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW Academy. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம். பேப்பர் 1 அண்ட் தென் பேப்பர் 2 எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் பாஸ் பண்ணலாம், இப்போ படிக்க ஆரம்பித்தா பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. கம்ப்ளீட்லி இந்த வீடியோ பதிவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர இருக்கிற டிஎன் தேர்வில் வெற்றி பெற வைக்கணும், வெற்றி பெற அளவுக்கு நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறனால ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். 149 மட்டும்தான். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வாய்ப்பை தவற வெட்டுறாதீங்க. நான் டெஸ்ட் பேட்சையும் சொல்கிறேன், அதே போல் எக்ஸாமையும் சொல்கிறேன். 8778963630 ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011 இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பே பண்ணலாம். ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்கணும், அது மட்டும்தான். அதுவே எங்களுக்கு பிக்கெஸ்ட்டு கிரெடிட்டு. ஓகே, நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. இந்த 30 நாள்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த 30 நாள் வந்து வெற்றி பெறுறதே அப்படிங்கிறது பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச் தான். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பேட்ச்சில் இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. நான் தெளிவாக சிம்பிளாக சொல்லிடுறேன். மண்டே டு சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி இருக்கும். என்னென்ன படிக்கணும், என்னென்ன முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான மெட்டீரியல் புக் பேக் மெட்டீரியலு ப்ளஸ் இந்த ஸ்கூல் மெட்டீரியலு ரைட்டுங்களா, அதே போல் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல் இது போன்று என்னென்ன தேவையோ அது மாதிரி கொடுத்துருவோம். மண்டே டு சண்டே ஸ்டடி, சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ பேப்பர் 1 ஆகட்டும் இல்லை பேப்பர் 2 ஆகட்டும்ங்க. இப்போ பேப்பர் 1 அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜி, லாங்குவேஜ் பேப்பர், லாங்குவேஜ் 2 பேப்பர், மேக்ஸு அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு எப்படியோ ஒன்றுங்க. ஓகேங்களா, எப்படியோ ஒன்று 150 எம்சிக்கு, அதாவது 150 கொஸ்டின் பேப்பர் 1. ஓகேங்களா, அதே தான் பாருங்கள் பேப்பர் 2 பாருங்கள். 150 கொஸ்டின் ரெண்டுமே, அது 150 இது 150. அது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. 150 மார்க். இதில் தெளிவாக இருக்கீங்களா? அப்போ அந்த 150 மார்க் நம்ம எவ்வளோ எடுக்கணும், அந்த 150 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு. ஜென்ரல் கேட்டகரி, அதாவது வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதுதாங்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதில் லாஸ்ட் அப்டேட்டடு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் அசான் 11/7/2024 கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் வேணால் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, அப்டேட்டட் அசான் 11/7/2024. ஆக்சுவலாக இந்த பேஜில் இருக்கிறதாங்க வந்து நான் வந்து சொல்கிறேன். டோல் ஃப்ரீ காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பேஜ் படி, இந்த வெப்சைட் பேஜ் படி பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி வந்து 90ங்க, பிடபிள்யூடி அதில் ஜென்ரல் கேட்டகரி வந்து 82ங்க, ஆல் அதர் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு பிடபிள்யூடி எல்லாமே 82. ஓகேங்களா, நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 82. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து 82 மார்க் வாங்கணும். ஓகேங்களா, சரிங்க, சரி. இப்போ நமக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த லாங்குவேஜ் பேப்பர் தாங்க. தமிழ் ஆர் அதர்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ். ஏன்னா 30 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவே நமக்கு ஒரு 60 வந்துடுதுங்க. பார்த்தீங்களா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தாலே எவ்வளோ வருதுங்க, 60 வந்துடுதுங்க. அழகாக 60 வந்துடுதுங்க. இன்னும் 22 மார்க் தான். என்னங்க, மீதி வந்து ஒரு 3 பாட்டு இருக்குங்க. இந்த எல்லாத்துலேயும் 10 போட்டால் கூட 30 வந்துடுங்க, 90 வந்துடுங்க. அசால்ட்டாக டெட்டு கிளியருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம பேட்ச்சில் இந்த பேட்ச் கடைசி 30 நாளில் எந்த தைரியத்தில் வந்து ஒரு போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் ஈஸியஸ்ட் எக்ஸாம் கம்பேரிங்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோட டிஎன்பிசி யூபிசியோட ரொம்ப ஈஸியான எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா, அப்போ இந்த 30 நாள் எங்களோட பேட்ச்சில் அழகாக வாரம் இது தமிழ் முடிஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் ஆரம்பிச்சிருக்கிறோம், சைடு பைஸு தமிழ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த 30 நாட்களுக்குள்ளே நம்மகிட்ட ஜாயின் பண்ணுறவங்கள அவங்க கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதே போல் நீங்கள் வந்து எதுவும் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா, இது என்ன அது என்ன தேடிட்டு இருக்க வேண்டாம். உங்களோட ப்ரிப்ரேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட ப்ரிப்பரேஷனும் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வர இருக்கிற டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம். இந்த குரூப்பை நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி டிஎன் டெட்டு தமிழ் கொஸ்டின் பேப்பரு. நெக்ஸ்ட் நம்மளுடைய மாணவர் ஒருவர் வந்து ரெடி பண்ண ஒரு கொஸ்டின்னு வித் ஆன்சர்ஸோட டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஓகேங்களா, இதெல்லாமே எக்ஸ்ட்ராவான விஷயங்கள். ஓகே, நம்ம கண்ட இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு குரூப், நம்ம ஒரு குரூப்பு, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் தான். இது ஒரு இங்கிலீஷ் மெட்டீரியல் 24 பேஜ். இது
ஆக்சுவலாக கொஷின் பேப்பருங்க அது, மெட்டீரியலில் கொஷின் பேப்பரு. இதெல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல் தான். இதெல்லாமே தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டென்சஸ்ஸு இதெல்லாமே நமக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் மெட்டீரியலு. இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதே போல் நம்ம ஸ்கூல் புக்கு அதுக்கான நம்ம இதுவும் தேடிட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு இதிலே இருக்கும். இல்லை நம்ம வெப்சைட்டில் வேணால் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிளியர் ஆச்சுன்னா அந்த ஒரு இதுதான். அப்போது இந்த 30 நாள் வந்து கண்டினியூஸாக, ஓகேங்களா, அந்த 30 நாள் கண்டினியூஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவே டெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இறங்கி படித்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷுங்க, அந்த 2 லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்க அப்படின்னாங்க, அதுவே 60 மார்க்குங்க. மீதி 3 போர்ஷன், மீதி 3 கண்டென்ட் இருக்குதுங்க. 10 பத்து எடுத்தால் கூட அழகாக 90ங்க. டெட்டு 2025 குவாலிஃபைடுங்க. அவ்வளோதாங்க, குவாலிஃபைடுங்க. டெட்டு 2025. அடுத்ததெல்லாம் நம்ம வந்து காத்திருக்க வேண்டியதில்லை. 2026 தேவையில்லைங்க. 2020 முன்னாடி இப்போவே கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இருக்கும்போதே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இந்த பேட்ச் போட்டுட்ருக்கோம். இது ரிப்பீட்டடாக அந்த பேட்சை பற்றி சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னா என்னென்னா, நாங்கள் 1 வருஷம் கழித்து திரும்பி வந்திருக்கிறோம், சேனல் ஹோல்டு பண்ணி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக பசங்க கிளியர் பண்ணியே ஆகணும். கிளியர் பண்ணவே எவ்வளோ முயற்சி போட முடியுமோ அவ்வளோ முயற்சி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால் திருப்பி பண்ணிட்டுருக்குறோம். அமௌண்ட்டுக்காக கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அமௌண்ட்டுக்காக கிடையவே கிடையாது. இட்ஸ் பியூர்லி அமௌண்ட்டை விட அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு கிரெடிட்டு தான் பிக்கெஸ்ட் கிரெடிட் நமக்கு. ஓகேங்களா, அதனால தான் 30 நாளில் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. கிளியர் ஆச்சுன்னா சந்தோஷம். பட் நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணிகிட்ருங்க. அதனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு பேட்ச்சில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னா தான் குறைந்த கட்டணமாக போட்டிருக்கிறோம். மேபி அவர் கிளியர் பண்ணிட்டாருன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ குரூப் 2 வந்து ஒரு பேட்ச் போட்டிருந்தோம். ஒருத்தட்ட அமௌண்ட்டே வாங்கலை. ஏன்னா அவருடைய சூழ்நிலை அப்படி. சூழ்நிலை தான் சொல்கிறேன். சூழ்நிலை அப்படி வாங்கலை. அவரை ஜாயின் பண்ணோம். அவர் வெற்றி பெற்றார். ஒருவேளை அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லி அவர் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த கிரெடிட் எங்களுக்கு இல்லாமல் போயிருந்துருக்கும்லங்க. இப்போ அந்த கிரெடிட் எங்களுக்கு இருக்குது. அந்த அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. ஆனால் அந்த 30 நாளும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூங்க.